ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனைவியரில் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய திக்ரு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தேவைக்காக எத்தனையோ விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா எளிமையான நேரத்துல வெறும் ஒரு சின்ன நேரத்திலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இலகுவான ஒரு அமல் செய்ய முடியும். அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். அந்த திருப்தியின் மூலமாக நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும்னா அதுக்கு இதை சிறந்ததாக சொல்லலாம். பொதுவாகவே சொல்றது எல்லா தேவைகளுக்குமே பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம தேவையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்ம இந்த தேவை அந்த தேவைலாம் கிடையாது. எந்த தேவையுடையவர்களும் இதை ஓதலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது குறிப்பிட்ட தேவைகளுக்கு என்னென்ன ஓதணும்னு கேட்குறீங்க. ஆனா இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை நீங்க மனப்பாடம் பண்ணி எல்லா தேவைகளுக்குமே ஓதி வரலாம். நீங்க நிச்சயமாக பலன் பெற முடியும். அதுலயும் நமக்கு நிறைய நேரம்லாம் இபாதத் செய்ய முடியாது. நம்ம எதையாவது ஒண்ணு சொன்னோம்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிஸ்டர், 500 முறையெல்லாம் ஓத முடியாது, ஒரு 100 முறை ஓதலாமா, 100 முறையெல்லாம் ஓத முடியாது, ஒரு 10 முறை ஓதலாமா, இந்த மாதிரிலாம் பார்த்தா கமெண்ட்ல பார்க்க முடியுது. அதாவது நம்மளால நேரத்தை செலவு பண்ணி அமல் செய்ய முடியாத அளவுக்கு வீட்டுல வேலை இருக்குதுங்கிறது உண்மைதான். இது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப சிறந்தது. ஏன்னா நீங்க 3 முறை ஓதுனாவே அதிகமானதுதான். அதுலயும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை 3 முறை ஓதுவதை பற்றி தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப 3 முறை ஒரு திக்ர ஓதுறது நமக்கு எவ்வளவு ஒரு சின்ன நேரத்துல முடியக்கூடிய காரியமா இருக்கும் பாருங்க. அதுலயே நம்மளுடைய தேவையும் நிறைவேறியும் அல்லாஹுடைய திருப்தியும் பெற்றுவோம். அந்த நாளுடைய சிறந்த நற்பாக்கியங்களும் நம்ம அடைந்துருவோம்னா அப்படி ஒரு அமல் தான் இது. இப்ப அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் காட்டுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். அந்த நன்மை உங்களுக்கும் அடையட்டும். நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க. நான் படிச்சு நீங்க கேட்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்காக துவா செய்து வருகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக. நிச்சயமாக அல்லாஹ் முஹ்மின்களை சோதிப்பார், ஆனா கைவிட மாட்டான். நம்பிக்கையோடு அமல் செய்துவாங்க. இந்த வார்த்தையை கூறி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்க. அந்த வார்த்தை தான் ஒரு முறை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காலையில தொழுதுட்டு உட்கார்ந்து இருந்தாங்களாமா. இபாதத் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, திக்ர் ஓதிட்டே இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு போயிருக்காங்க. ஃபஜ்ருக்கு போனவங்க லுஹாவுடைய நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. பார்க்கும்போது அவங்க அங்கேயே உட்காந்து அமல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கேயே தான் நான் போனதுல இருந்து வர வரை நீங்க இருந்தீங்களான்னு கேட்கறாங்க. ஆம் ரசூலுல்லான்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இங்கிருந்து போனதுல இருந்து திரும்பி வர வரையும் ஒரு திக்ரை 3 தடவை ஓதுனேன். அந்த திக்ரை நான் ஓதுனது நீங்க இப்ப 3 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து அமல் செய்வதை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த திக்ரை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்ப 3-4 மணி நேரம் உட்கார்ந்து திக்ரு செய்வதை விடவும் 3 தடவை இதை ஓதுறது சிறந்ததுன்னா இதை நீங்க தினமும் குறைந்தது 3 தடவையில இருந்து அதிகப்படியாக எவ்வளவு வேணா ஓதலாம். 3 தடவைங்கிறது குறைந்ததுதான். இலகுவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஓதிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த திக்ரை தான் நம்ம ஓத போறோம். அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம ஓதலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, பரிசுத்தமான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அதத ஹல்கிஹி, அவன் படைத்த எண்ணிக்கையின் அளவு. வரிதா நப்சிஹி, அவனுடைய ஆத்மாவின் திருப்தி அளவு. வசீனத்த அர்ஷிஹி, அவனுடைய அரிசின் கனமளவு. மிதாத களிமாத்திஹி, அவனுடைய களிமாவின் எண்ணிக்கை அளவு அப்படின்னு அர்த்தம். இத்தனை எண்ணிக்கையில அல்லாஹ்வை பரிசுத்தமானவன் சொல்லி நம்ம போற்றுகிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம அந்த திக்ரு ஸ்கிரீன்ல வரும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஒரு 5 நிமிடம் ஓதிக்கொள்ளுங்க. கையோடு நன்மையை பெற்றுக்கொண்டு போலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده
عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه
ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته